Hi children, welcome back to the channel. So, இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா surface tension அப்படிங்கிற இது பார்த்துருக்கோம் properties of fluidsல. So, இதில் பார்த்தீங்கன்னா there are two types of meniscus. One is called lower meniscus, the other one is called upper meniscus. இது லேப்ல பார்த்துருப்பீங்க, மெயினாக கெமிஸ்ட்ரி லேப்ல நிறைய பார்த்துருப்பீங்க. பியூரோட் ரீடிங்ஸ் எல்லாம் எடுக்கும்போது lower meniscus and upper meniscus அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே ஃபிசிக்ஸில் சொல்லும்போது கான்கேவ், கான்வெக்ஸ், பிளானார் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் எப்போ ஃபார்ம் ஆகும், எப்படிலாம் ஃபார்ம் ஆகும், எதனால ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ரைட், we are going to see that. ஓகே, ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அவ்வளோ பின் போட்டும் அந்த பேப்பர் கிளிப்ஸ் அவ்வளோ போட்டும் அந்த பாட்டிலில் தண்ணி வெளியே ஒரு சொட்டு கூட வரல. எதனால அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ரைட், ஸோ பார்ப்போம். ஷேப் ஆஃப் த மினிஸ்கஸ் அப்படின்னு பார்ப்போம். கன்சிடர் a tube being just immersed in water. பேசிக்கான ஒரு விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது, இந்த டியூப் இருக்கு, இதுக்குள்ளார ஒரு இது போட்டீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல லிக்விட் கொஞ்சம் ரைஸ் ஆயிருக்கு. ரைட்டா, அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல என்ன தெரியுது, இந்த இடத்துல பாருங்க, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல என்ன நடக்குதுன்னா the liquid surface will bend at the point of contact or the point where it meets. ஓகே, லிக்விடும் சாலிடும் மீட் ஆகிற இடத்துல பெண்ட் ஆகுது. ஸோ இதனால தான் மினிஸ்கஸ் ஃபார்ம் ஆகுது, அப்பர் மினிஸ்கஸோ லோயர் மினிஸ்கஸோ. Let us see in the class we are going to try to understand why the surface bends. எதனால அந்த மீட்டிங் பாயிண்ட்ல வந்து சாலிட் லிக்விட் மீட் ஆகிற இடத்துல ஏன் பெண்ட் ஆகுது அப்படின்னு பார்க்க போறோம். ரைட், let us see. ஃபர்ஸ்ட் ஒரு 3 மீடியம்ஸ் இருக்கு, ஒரு சிஸ்டம் அசியூம் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது வந்து கிளாஸ், இது வந்து ஏர், தென் இந்த இடம் காலியா இருக்கிறது ஏர், இது வந்து என்ன வாட்டர். there are 3 different mediums. ஓகே, let us start. இந்த இடத்துல 3 சேருது, கிளாஸ், ஏர், வாட்டரும் சேருது இந்த பாயிண்ட். ரைட்டா, இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட்ல இருக்கிற ஃபோர்ஸ் தான் வந்து என்ன, அட்ஹெசிவ் ஃபோர்ஸ். பிகாஸ் கோஹெசிவ் ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தோம், அட்ஹெசிவ் ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தோம். கோஹெசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா the force of attraction between same molecules and adhesive force the force of attraction between different molecules. தெரியலனா பழைய வீடியோ பாருங்க, உங்களுக்கு தெரியும். ரைட், இப்போ FA அப்படின்ற இந்த ஃபோர்ஸ் எடுத்துக்கிறோம். that is force of attraction, I mean adhesive force between all the 3. ரைட், இந்த இடத்துல தான் வந்து glass, air, water meet ஆகுது. This FA is called as force of adhesive force. ரைட், இதுதான் பார்க்க போறோம். ரைட், இது இப்போ இது force of adhesion அப்படின்னா there is something called force of cohesion. Right, this is the force of, this is cohesive force. Okay, between same molecules, between water molecules. Now there are 2 forces, one is adhesive force, the other one is cohesive force. இது ரெண்டும் இருக்கும்போது கண்டிப்பா அதுக்கு என்ன வரும், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வரும். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எதை வச்சு கண்டுபிடிப்போம்னா as usual as you all know parallelogram law of forces. So resultant force is given as root of p square plus q square plus 2pq cos theta அப்படிங்கறத ஃபார்முலா 11th ஃபர்ஸ்ட் லெசன் போட்டு பயங்கரமா படிச்சிருப்போம் நம்ம. அதுதான் நம்ம பார்க்க போறோம். So let us see, let us draw the resultant. Parallelogram law of vector additionல வருது. So this is it, these are the two sides and this is your resultant force. ரைட்டா, இப்போ இந்த எப்பயுமே வந்து there are no two, ஒரே ஒரு ஃபோர்ஸ் இருக்க முடியாது. whenever there is an action there will be a reaction also. இப்போ இந்த வாட்டர் மாலிகுல் என்ன பண்ணும், இந்த ரிசல்டன்ட்டுக்கு பெர்பெண்டிகுலரா தன்னை தானே உட்கார வச்சுக்கும். ரைட், ஸோ இந்த ரிசல்டன்ட் எப்படி இருக்கு, the surface of the liquid will try to be perpendicular to the resultant. So where is the resultant? ஸோ இது என்ன ஷேப் எடுக்கும், கான்கேவ் ஷேப் எடுக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன சார் ஒண்ணுமே புரியலன்னா, see let us assume that the resultant force is there. Okay, ஸோ இதுதான் வந்து ரிசல்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரிசல்டன்ட் அப்படியே நம்ம என்ன பண்றோம், எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். இதுக்கு பெர்பெண்டிகுலர் என்ன வந்துருச்சு சார், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்க்கு பெர்பெண்டிகுலர் என்ன வந்து அந்த லிக்விட் டேக்ஸ் இட்ஸ் ஷேப். ஸோ திஸ் ஷேப் இஸ் கால்ட் அஸ் வாட் சார், கான்கேவ் ஷேப். ஸோ திஸ் இஸ் அப்ளிகபிள் when there is what சார், this is adhesive force, this is cohesive force, this is your resultant. இந்த ஷேப்ல இருக்கும்போது the liquid takes what shape sir, concave shape. Okay, now consider a system having 3 different molecules. next பார்க்கலாம். இந்த சிஸ்டத்துல அதே தான் இருக்கு. என்னென்ன இருக்கு, கிளாஸ், ஏர், மெர்க்குரி இருக்கு. போன தடவை என்ன இருந்தது, வாட்டர் இருந்தது. இந்த தடவை என்ன சார் இருக்கு, மெர்க்குரி இருக்கு. நமக்கு நல்லா தெரியும் மெர்க்குரிக்கு வந்து இட்ஸ் a different property. எப்பயுமே இது மட்டும் தான் அப்பர் மினிஸ்கஸ் ஃபார்ம் பண்ண எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. Let A be the point where all the 3 mediums meet. So this is the point A where glass, air and water, or in our case it is mercury, மூணுமே மீட் ஆகுது. So the force of adhesion எந்த ஷேப்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா it will be in this direction. This is FA. So there is some force of cohesion. Where is the cohesive force? FC அப்படிங்கிறது cohesive போன மாதிரியே தான். FC அப்படிங்கிறது cohesive force. அது டிஃப்ரெண்ட் லிக்விட் மாலிகூல்ஸ்குள்ள இருக்கு. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. ரைட் சார், சரி இப்போ என்ன நடக்கும், இது ரெண்டுக்கும் ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும். ரைட், ஸோ how will you find resultant? Again by using parallelogram law of vectors. ஓகே, வெக்டார் அடிஷன்ல. ஸோ இது ரெண்டும் இருக்கு. ஸோ வேர் இட் பாயிண்ட்ஸ், இந்த இடத்துல தான் மீட்டிங் பாயிண்ட் இங்க வருது. ஸோ திஸ் இஸ் யுவர் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஓகே, இப்போ இந்த லிக்விட் என்ன பண்ணும், ரிசல்டன்ட்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். ரிசல்டன்ட்டுக்கு என்னவா இருக்கும், பெர்பெண்டிகுலரா இருக்கும். let us see. Okay, the surface of the liquid will always be
perpendicular to the resultant. Okay, so what happens இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா the meniscus is formed in this direction. சார் புரியலனா ஒன்றும் இல்லை, இந்த லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்க, நல்லா புரியும். This is your resultant. Resultant வந்து நேராக ஒரு லைன் போட்டேன், இதுக்கு பர்பெண்டிகுலர் என்ன ஃபார்ம் ஆயிடுச்சு, the liquid form. So this meniscus is called as convex meniscus. Okay sir. Okay, next shape போலாம். இந்த இடத்துல என்ன எடுத்துக்கிறோம்னா we have a 3 different medium, solid, air, liquid. அந்த என்ன லிக்விட்னு தெரியல, ஏதோ ஒரு லிக்விட் எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஃபோர்ஸ் ஆஃப் adhesive force is acting in this direction. ஸோ இந்த பக்கம் போட்டோம். cohesive force எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் லிக்விட் தான், அது என்னன்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ ரெண்டுக்கும் ரிசல்டன்ட் எப்படி இருக்கும், நேராக இருக்கும். ரைட்டா? திஸ் இஸ் adhesive force, it is in this direction. Then you come across cohesive force அந்த லிக்விட்ல, இதுதான் cohesive force. இப்போ இதுக்கு ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும், as usual you'll go for parallelogram law of forces. ஸோ parallelogram law of forces போனோம்னா ரிசல்டன்ட் இந்த பக்கம் இருக்கு. This is your FR. ஸோ what happens here அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு பர்பெண்டிகுலர், இது இப்போ ரிசல்டன்ட் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம். என்ன பண்றோம் அப்படின்னா, என்ன கலர் யூஸ் பண்றோம், ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாம். இதுதான் ரிசல்டன்ட். இது அப்படியே நான் என்ன பண்ணிட்டேன், நேராக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். இதுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கணும் அப்படின்னா இது இப்படி இருக்கு, அதுக்கு பர்பெண்டிகுலர்னு எப்படி. ஸோ இதுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும்போது இது பிளெயினா தான் இருக்கும். ரைட்டா? இது இப்படி இருக்குன்னா இதுக்கு பர்பெண்டிகுலர், இது நேராக போயிடுச்சு, இதுக்கு பர்பெண்டிகுலர் 90 டிகிரி தானே. ஸோ பிளெயினா தான் இருக்கும். இங்க வந்து எந்த கான்கேவ், கான்வெக்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு மெனிஸ்கஸும் ஃபார்ம் ஆகாது. ரைட்டா? இட்ஸ் அ பிளெயின் திங். ஓகே, so it will always be perpendicular to the result. Due to this, the resultant force, the liquid takes the plane shape. There will not be any curve. Okay, so this is how the shape comes, like convex meniscus எப்ப ஃபார்ம் ஆகும், concave எப்ப ஃபார்ம் ஆகும், பிளைனா எப்ப இருக்கும் அப்படிங்கிறது. Okay, the shape of the meniscus is concave because ஏன் force of adhesion குறைவா force of cohesion விட, force of adhesion அதிகம் force of cohesion விட, ரெண்டு ஈக்குவலா இருக்கு, none of the above அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கான்கேவ் மினிஸ்கஸ் எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபோர்ஸ் ஆஃப் அடேஷன் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் வந்து கான்கேவ் ஃபார்ம் ஆகும். ரைட்? ஸோ லெட் அஸ் see. ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் அடேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் அடேஷன் அதிகமாக இருந்தால் என்ன சார் ஃபார்ம் ஆகும், கான்கேவ் வில் பி ஃபார்ம்டு. ஸோ எதில் இருந்தது, வாட்டர் அண்ட் இது ஒரு டயக்ராமில் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, வாட்டர் அண்ட் கிளாஸ் அப்படிங்கும்போது ஃபோர்ஸ் ஆஃப் அடேஷன் இங்கே இருக்கு, ஃபோர்ஸ் ஆஃப் கோஹெஷன் இங்கே இருக்கு. ஃபோர்ஸ் ஆஃப் கோஹெஷன் இஸ் லெஸ், வேறஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அடேஷன் இஸ் வெரி ஹை. அதனால தான் இங்கே என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கான்கேவ் ஷேப் ஃபார்ம் ஆயிருக்கு. ரைட்? வேறஸ் இன் கேஸ் ஆஃப் மெர்க்குரி என்ன ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஃபோர்ஸ் ஆஃப் கோஹெஷன் வில் பி வெரி லார்ஜ். மெர்க்குரி ஒன்னோட ஒன்று ரொம்ப இதாக இருக்கும். இன்ஃபேக்ட் மெர்க்குரியில் எவ்வளோ நல்லதுன்னா, மெர்க்குரி லிக்விட் தான், அதுக்குள்ளே விரல் விட்டு இப்படி எடுக்கலாம்னா எடுக்கவே முடியாது, ஏன்னா அவ்வளோ கோஹெசிவ் ஃபோர்ஸ் இருக்கும், அது வெளியே வந்துடும். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லிக்விட் மெர்க்குரி, அதுக்குள்ளே 2 விரல் விடுங்க, இப்படி வச்சு எடுத்து பாருங்க, எடுக்கவே முடியாது. ரைட்டா? ஏன்னா எல்லாமே அவ்வளோ கோஹெசிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். தட்ஸ் அ ரீசன். அண்ட் ஒன் மோர் திங், மெர்க்குரி சில சமயம் கோல்டு மேலெல்லாம் மெர்க்குரி விழுந்துச்சுன்னா சில்வர் கலரில் போயிடும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறதுலாம். ஓகே, the shape of the meniscus is concave because அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்னன்னா கான்கேவா எப்போ வரும், கான்வெக்ஸா எப்போ வரும், பிளைனா எப்போ வரும். ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் அடேஷன் குறைவா இருக்கு, ஃபோர்ஸ் ஆஃப் கோஹெஷனை விட, ஃபோர்ஸ் ஆஃப் அடேஷன் அதிகம் கோஹெஷனை விட, ரெண்டு ஈக்குவலா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ சி பேசிக்லி இந்த மாதிரி கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் ஆஃப் அடேஷன் குறைவா இருக்கு கோஹெஷனை விட அப்படின்னா, கோஹெசிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால் இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி இன் கேஸ் ஆஃப் மெர்க்குரி. ஒன்லி இன் கேஸ் ஆஃப் மெர்க்குரி. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பீக்கரில் இப்படி விரல் விட்டு எடுத்தால் மெர்க்குரி எடுக்கவே முடியாது. ஸோ கோஹெசிவ் ஃபோர்ஸ் வில் பி லார்ஜ் ஒன்லி இன் கேஸ் ஆஃப் மெர்க்குரி. ஸோ அதுக்கு மெர்க்குரி மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ்க்கு என்ன இது ஃபார்ம் ஆகும், என்ன மாதிரி சார் ஃபார்ம் ஆகும், கான்வெக்ஸ் ஃபார்ம் ஆகும். ரைட்டா? பார்த்தோம் முதல்ல, கான்வெக்ஸ் வில் பி ஃபார்ம்டு. ஓகே, இப்போ கான்கேவ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபோர்ஸ் ஆஃப் அடேஷன் அதிகமாக இருந்ததுன்னா என்ன வரும் சார், கான்கேவ் வரும். ரெண்டு ஈக்குவலா இருந்தால் என்ன வரும், plain meniscus வரும். Right? So this is about the video. Right sir, I hope you have enjoyed this video. இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட்ஸ், இது சின்னது கிடையாது, இதெல்லாம் படிக்க வேண்டிய கான்செப்ட்ஸ், நிறைய பேர் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல, அதனால தான் இந்த வீடியோ பண்ணோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பெக்யூலியர் கான்செப்ட்ஸ் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்ல போடுங்க. வில் டெஃபினெட்லி மேக் a video on that. Right? Thank you guys, all the best.